ஹலோ பிரைஸ் லார்ட். இன்னைக்கு பைபிள் மெடிடேஷன் வந்து என்னாகமம் 25ஆம் அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் எதை பற்றி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்க, சித்தீம் அப்படின்ற ஒரு ஊரில் தங்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக எதில் முடித்தோன்னா அந்த பாலாக், மோவாபிய ராஜா பாலாக்கோட முடித்தோம்ல, அந்த மோவாபிய ஸ்திரீகளோட இந்த இஸ்ரவேல் என்ன பண்ணுறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க. இது வந்து கர்த்தருக்கு பிடிக்கவே இல்லை. கர்த்தருக்கு பிடிக்காம கர்த்தருடைய கோபாக்கினே வந்துடுது. இப்போ என்ன கர்த்தர் சொல்கிறது மோசே ஐயா கிட்ட, ஜனங்களுக்கு ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் மூப்பர்கள் இருப்பாங்கல்ல, அந்த மூப்பர்களை கூப்பிட்டு யார் யாரெல்லாம் அப்படி வேசித்தனம் பண்ணாங்களோ அவங்கள என்ன பண்ணுங்க, கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சொன்னதும் அதே போல் நடக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பக்கம் வாதையும் நடக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இளையேசருடைய பையன், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையேசருடைய மகன் வந்து பினகாஸ். இது இஸ்ரவேலோட ஒரு மனுஷன் மீதியான ஸ்ரீயை என்ன பண்ணுறான், இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு போகும்போது இந்த பினகாஸ் என்ன பண்ணுவா அப்படின்னா, பக்தி வைராக்கியம் கொண்டு, கர்த்தர் பேரில் பக்தி வைராக்கியம் கொண்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஈட்டி எடுத்துட்டு அவன் வீட்டுக்குள்ளே போய் அவனை 2 பேரையுமே என்ன பண்ணிடுவார், கொன்றுவார். கர்த்தருடைய சார்பில் இவர் வந்து செஞ்சது நிமித்தம் கர்த்தருடைய கோபாக்கினை குறைஞ்சி திரும்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் அதுக்கப்புறம் இப்படியே முடிஞ்சிடும். மீதியானியரை நெருக்கி அவங்கள என்ன பண்ணுங்க, கொண்டு போடுங்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்தப்போ இதில் நம்ம என்ன தியானிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயம்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி தான் என்ன கற்று சொல்வார், இஸ்ரவேலோட தப்பை நான் பார்க்கவே மாட்டேன், இஸ்ரவேல் எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த பிள்ளையாம் பாலாக் வந்து இஸ்ரவேலர்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவங்களுக்காக நின்னார். ஆனால் கொஞ்சம் கூட யாருக்கு இதை வந்து நினச்சி கூட பார்க்காதது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை நினச்சி பார்க்காம அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அந்த மோவாபிய ஸ்திரீகளோடு மீதியான ஸ்திரீகளோடு வேஸ்தனை பண்ணாங்க. இப்போ இதில் என்ன புரியுதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. நீங்கள் மோவாபை முறியடிப்பீங்கன்ட்டாரு, நொறுக்குவீங்கன்ட்டாரு. அதே போல் நீ பிசாசை ஜெயிக்கிறவன், நம்ம கர்த்தர் நம்ம மூலமாக தான் பிசாசை ஜெயிக்க போகிறாரு சொல்லியாச்சு. இப்போ என்ன தெரியுமா நடக்குது, பிசாசு உங்களை கர்த்தரை விட்டு பிரிக்க பார்க்குறான். எப்படி இஸ்ரவேலர்களை கர்த்தரை விட்டு இந்த காரியத்தில் பிரிக்க பார்த்தாலும், இது மாத்திரம் இல்லை, இதே போல் மற்ற காரியங்கள்ல கூட நம்மளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு பிரிக்க நினைப்பான். ஏன், உங்கள் மூலமாக மோவாபை பிசாசை கர்த்தர் உங்கள் மூலமாக தான் அழிக்க போகிறாரு. அதனால தான் பிசாசு உங்களை தந்திரமாக என்ன பண்ணுறான், டைவர்ட் பண்ணுறான். இதை நம்ம சுதாரிச்சுக்கிட்டு யார், நம்ம இளையேசருடைய மகனை போல பினகாசை போல சுதாரித்து கொண்டு கர்த்தர் மேலே வெகு பக்தி வைராக்கியத்தோடு நம்ம என்ன பண்ணணும், அந்த பிசாசை நம்மளை டைவர்ட் பண்ண பிசாசை வெட்டி என்ன பண்ண வீழ்த்தணும். இதுதான் இன்னைக்கான மெடிடேஷன். இது உண்மையாகவே ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் மாதிரி தான். உங்களை குறித்து ஒரு பரலோக வரைபடம் இருந்துச்சா, நிச்சயம் பிசாசு உங்ககிட்ட வந்து போராடுவோம். அது என்ன விதமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பிசாசுடைய தந்திரத்தை நம்ம புரிந்து கொண்டு பினகாசை போல நாம் வைராக்கியை கொண்டு அவனை ஜெயிப்போம். கர்த்தர் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ. பை.